First question பாருங்க. The surface charge density of a metal surface is expressed as 10 to the power minus 2 coulomb meter minus 2. When its value is expressed in microcoulomb centimeter minus 2. இப்ப charge density தந்திருக்காங்க. Surface charge density 10 to the power minus 2 coulomb meter minus 2. இவர் இப்ப என்னதுல கேட்கிறார்? மைக்ரோ கூலோம் சென்டிமீட்டர் மைனஸ் 2ல கேட்கிறார். இப்போ உங்களுக்கு தெரியும் 10 to the power minus 2 coulomb over 1 meter square. 1 meter into 1 meter. So micro coulomb ஆக என்ன வேணும்? So micro coulombs 10 to the power 6 micro coulomb over. So 1 coulomb 10 to the power 6 micro coulomb. 1 meter என்றது 100 centimeter into 100 centimeter. So இது 10 to the power 4. 10 to the power 4 மேல போனா 10 to the power minus 4. இதுல ஒரு minus 2 இருக்கு. அப்ப 10 to the power minus 6 into 10 to the power 6 micro coulomb centimeter minus 2. அப்ப என்ன 1 micro coulomb centimeter minus 2. So third answer. Right. Next. Second question. And consider the following statements made about dimensions. Right. First statement A. Any equation can be constructed using dimensional analysis, but the value of constants cannot be found. Any equation can be constructed using dimensional analysis. So any equation can be constructed and so now doubtful. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஏதோ ஒரு ஈக்குவேஷன் ஃபோர்ஸ் இப்ப ஃபோர்ஸ்ன்றது இப்ப மாஸ், டிஸ்பிளேஸ்மென்ட், டைம், வெலோசிட்டி இப்படி 4 குவான்டிட்டியில டிபெண்ட் ஆயிருக்குன்னு வைங்க. சும்மா ஒரு ஈக்குவேஷன் சும்மா சொல்றேன். சோ இப்படி இருந்தா இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம். ஏன்? சோ இது எல்லாமே என்னதுல டிபெண்ட் ஆயிருக்கு? எல்லாமே பேசிக் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் மாஸ், லென்த், டைம்ல மட்டும்தான் டிபெண்ட் ஆயிருக்குது. மாஸ், டைம், லென்த்ல டிபெண்ட் ஆயிருக்கீங்க. இங்க 4 குவான்டிட்டிஸ் இருக்குதா? அப்ப 4 அன்னோன்ஸ் வேணும். அப்ப 4 அன்னோன்ஸ் வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாம். ஓகே. அப்ப எனி ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஒரு லிமிட்டட் இருக்குது இல்லையா? இப்ப 4 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ல டிபெண்ட் ஆயிருக்கிற 4 குவான்டிட்டியோட சேர்த்து கண்டுபிடிக்கலாம். பட் இங்க 3 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டில டிபெண்ட் ஆயிருக்கிற 4 குவான்டிட்டிஸ் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கலாம். அப்ப இது எனி ஈக்குவேஷன் சொல்லிக்க அது எங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியாது. Right? So B part. In any case, where a physical quantity is associated with more than 3 other physical quantities, the relationship between those quantities cannot be derived using dimensional analysis. In any case, whereas physical quantities associated with more than 3 other physical quantities. Okay. The relationship
relationship between those quantities cannot be derived using dimensional analysis. Right. இப்ப என்ன வேற physical quantities associated with more than 3 other physical quantities. The relationship between those quantities cannot be derived என்ற பிள்ளைதானே. ஏன் எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். இப்ப more than 3 quantities கண்டுபிடிக்கலாம். ஆனா அந்த நாலும் நாலு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டில டிபெண்டா இருந்தது. எங்களுக்கு more than 3 quantities இருந்து அந்த more than 3 quantities only depends on these 3 quantities, the 3 fundamental quantities இருந்தா தான் எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். நான் சொல்ற விளங்குதா? mass, length, time இந்த மூன்றுலயும் மட்டும் டிபெண்ட் ஆயிருக்கிற 4 பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருந்தா இதுக்கிடையில ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கலாம். இதுல மட்டும் டிபெண்ட் ஆகிற 4 குவான்டிட்டிஸ் இருந்தா. ஆனா இப்படி இருந்தா இப்ப கரண்டோடையும் வந்து 4 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ல டிபெண்ட் ஆகிருக்கிற 4 ஈக்குவேஷன்ஸ் வருமா இருந்தா, 4 பிசிக்கல் குவான்டிட்டிஸ் வருமா இருந்தா இதுக்கு எங்களுக்கு ஈக்குவேஷன் எழுதல. ஓகே தானே? அப்ப மோர் தேன் 3க்கு கண்டுபிடிக்கலான்றது பிள்ளை. மோர் தேன் 3 இருந்தாலும் காணக்கூடியதா இருக்கும். ஆனா அங்க மென்ஷன் பண்ணணும் என்ன, அந்த 4 பிசிக்கல் குவான்டிட்டிஸும் 3 ஃபண்டமெண்டல் பேஸ் யூனிட்ஸ்ல மட்டும்தான் டிபெண்ட் ஆகிருந்தால் தான் கண்டுபிடிக்கலாம். அப்போ நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு விளங்கிச்சான்னு சொல்லுங்க இருக்கா? Next, C. An equation containing physical quantities can be a correct equation if all terms have the same dimension. An equation containing physical quantities can be a correct equation if all terms have the same dimension. Same dimension இருந்தால் அந்த ஈக்குவேஷன் கரெக்டான்னு கேட்டீங்கன்னா இல்ல சொல்லலாரு இல்லையா? என்ன, an equation containing physical quantities can be a correct equation if all have the same dimension. All terms and elements. Terms எல்லாத்துக்கும் இது ஈக்குவல்ன்றதுக்காண்டி அந்த ஈக்குவேஷன் கரெக்ட்னு சொல்லலாம். பட் ஈக்குவேஷன் கரெக்டா இருக்கணும்னா எல்லா டேர்ம்ஸ்டையும் டைமென்ஷன் ஈக்குவலா இருக்கணும். இப்ப a plus b is equal to c என்றா இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அப்ப டைமென்ஷனலி எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். இப்ப இது ஈக்குவலா இருந்தா the equation is dimensionally correct. Equation correctனு சொல்லலாம். Equation may be correctனு தான் சொல்லலாம். ஏன், நான் சும்மா ஒரு ஈக்குவேஷன் இல்ல, Young's modulus is equal to pressure ன்னு. இப்ப Young's modulus is equal to pressure ன்னு எழுதினா அந்த ஈக்குவேஷன் கரெக்டா? பட் டைமென்ஷனலி கரெக்ட். ஏன், பிரஷருக்கும் Young's modulusuக்கும் டைமென்ஷன் ஈக்குவல். ஆனா அது ராங் ஈக்குவேஷன். அப்ப டைமென்ஷனை மட்டும் வச்சுக்கொண்டு உங்களுக்கு ஈக்குவேஷன் கரெக்ட்னு சொல்லலாம். அப்ப ஸ்டேட்மெண்ட் சி வந்து ராங். என்ன, மூன்றும் ராங் என்ற ஒரு ஆன்சர் இல்ல. ஆனா என்ன பொறுத்தவரை மூன்றும் ராங் இல்லையா? சி ராங். சி வந்து an equation can be a correct equation ன்னு சொல்றாரு இல்லையா? இருக்க முடியும். ஈக்குவேஷன் can be என்றபடி அது ஓகே. சோ ஈக்குவலா இருக்கலாம்.
இருக்க முடியும், இருக்கும் பிள்ளை. ஈக்குவேஷன் should be என்றா பிள்ளை இல்லையா? என்ன it should be correct ஈக்குவேஷன் என்றா பிள்ளை, must be என்றா பிள்ளை. ஆனா இது கேன் பி தானே, இருக்க முடியும் என்றா சரி. சோ இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதனால சி only. Third answer. Right. Third question. You know, the angle between the two vectors is correctly given from any of following values of angle. You know, the angle between two vectors is correctly given from any of the following values of angle. Right. இப்ப so angle between two vectors ன்னு சொல்லிங்க, இதுதான் angle. அப்படி இப்படி ஒரு வெக்டர் இருக்குது. so இப்படி ஒரு வெக்டர் இருந்தா ரெண்டு வெக்டர்ஸ் வந்து வெளிநோக்கி இருக்கேங்க, இதுதான் angle between two vectors. so இதுதான் சொல்லணும். இப்ப இப்படி ஒரு வெக்டர் இருந்தால் இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர் இருந்தா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு 60 சோ இப்ப இந்த டயக்ராத்தின் படி ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் கியூ என்னன்னு கேட்டா, வெக்டர் பி அண்ட் கியூ என்னன்னு கேட்டா, இதுக்கு எப்படி போடணும், இந்த பி இங்க குறிக்கணும். சோ அதுக்கு ஈக்குவல் வெக்டர் நீங்க குறிச்சா இதுதான் ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் கியூ 120 டிகிரி. 60 சொன்னா பிள்ளை. இப்ப ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் கியூன்னு சொல்றது 120 டிகிரி. ஓகே, அதாவது வெளிநோக்கி இருக்கேங்க, அரோஹெட் வந்து வெளிநோக்கி இருக்கேங்க, இடையில இருக்கிற ஆங்கிள் தான் சோ ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ். அப்ப இங்க 120 என்றதுதான் கரெக்ட், 60 என்ன பிள்ளை. அப்ப இந்த மெத்தட் எல்லாம் கேட்கிறார், இதுல எதுல கரெக்டா மார்க் பண்ணிருக்குன்னு கேட்கிறார். ஏ வந்து ராங், ஏ ராங். சோ இது இப்படி இருந்தா சரி, இந்த ஆங்கிள் எதை மார்க் பண்ணிருக்கணும், சோ ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ வெக்டர்ஸ் வந்து இந்த ஆங்கிள் மார்க் பண்ணிருக்கணும். அவர் இதை மார்க் பண்ணிருக்கிறபடியா ராங். அடுத்தது பி. எப்படி பிக்கு தான் இப்ப சரி சொல்றதா பிள்ளை சொல்றான்னு தெரியல. ஏன் இப்ப பி வந்து இப்படியும் இப்படியும் இருக்கு. இப்ப இங்க இந்த வெக்டருக்குரியது நீங்க இங்க கீறணும், இதுக்குரியது இங்க கீறணும். இதுதான் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ். ஆனா இது வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் என்னபடி இதுக்கு ஈக்குவல். இப்ப மார்க் பண்ணி இருக்கிறதின் படி பிழை. ஆனா என்ன நோக்கி வரைக்கும் மார்க் பண்ணலாமான்னு தெரியல. நார்மலா இதுதான் கரெக்ட் மெத்தட்னு தெரியும். இப்ப இதுக்கு ஈக்குவல் தான் இது. இப்ப நான் பிஏ கரெக்ட்னு சொல்றதா ராங்னு சொல்றதான்னு தெரியல. இப்ப இப்படித்தான் கட்டாயம் குறிக்கணும்ன்றது இது பிழை, இங்க குறிச்சிருக்க. பட் அது ரெண்டும் ஈக்குவல்ன்றதால அது குறிக்கலாம் என்று இருக்கா இல்லையான்னு தெரியல. இப்ப அதை செக் பண்ணணும். என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, சி வந்து கரெக்ட் அல்ல. சிய பாருங்க, சி வந்து இப்படி இருக்கு, இப்படியும் இப்படியும். இந்த வெக்டர் நீங்க இங்கதான் கீறணும். அப்ப இந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ், அது கரெக்டா மார்க் பண்ணிருக்கு. அப்ப சி கரெக்ட். இப்ப பி கரெக்டா இருந்தா பி அண்ட் சி, இல்லாட்டி சி ஒன்லி. இப்ப என்ன விட்டா நான் என்ன ஆன்சர் கொடுப்பேன், சி ஒன்லி தான் கொடுப்பேன்.
ஆனா ஸ்கீம்ல என்னத்தை கொடுத்திருக்காருன்னு தெரியாது. ரைட், fourth question பாருங்க. என்ன, which graph correctly shows the velocity time graph corresponding to the acceleration time graph given in the diagram? So இப்ப acceleration time graph தந்திருக்கேன். So acceleration constant 10 second, 4 ms minus 2. Press 0 up to 15 seconds. பிறகு -5 up to 25 seconds. So இப்ப என்ன கேட்கிறார்? So which graph correctly shows the velocity time graph? So நாங்க முதல் velocity time graph கீறுவோம். கீறினா so எல்லா velocityயுமே 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது, சிலது மட்டும் கான்ஸ்டன்ட் velocity. பட் acceleration தான் இது. So initial velocity பத்தி அவர் சொல்லல. நான் initial 0 ன்னு எடுத்தோம்னா so இங்க acceleration uniform. So uniform acceleration இங்க straight line வரணும். இல்லையா? இப்ப ஃபைனல் velocity என்ன? In the 10 second என்ன velocity? இந்த கிராஃப் ஏரியா தானே, இந்த ஏரியா வந்து 40 மீட்டர் per second. அப்ப in 10 second இதோட velocity வந்து 40. டென் செகண்ட்ல இதோட velocity வந்து 40. ஓகே. பிறகு acceleration 0. acceleration 0ன்னா என்ன? கான்ஸ்டன்ட் velocity. அதுக்கு பிறகு கான்ஸ்டன்ட். up to 15 செகண்டுக்கு கான்ஸ்டன்ட். சோ அதுக்கு பிறகு என்ன டீசல் பண்றேன், அதுவும் யூனிஃபார்ம். அப்ப ஸ்ட்ரைட் லைன் வரும். இப்ப இந்த வேல்யூ எவ்வளவு கேட்டீங்கன்னா 25. இது நோ 50 இல்லையா? இது 10 into 5 50. சோ -50. அப்ப velocity என்ன செய்யணும்? 40 ல இருந்து -10க்கு வரணும். அப்ப -10க்கு வரணும். அப்ப எப்படி வரும்? இதை விட இந்த கிரேடியன்ட் கூட. அப்ப இப்படி ஒரு கிராஃப் தான் இருக்கு இல்லையா? இது 5th one. இப்ப 3rd 4th வரையில அதே இனிஷியலா கான்ஸ்டன்ட் velocity என்ன வந்திருக்கார் இல்லையே? acceleration இருக்கு முதலாவது இப்படி வரணுமே. அப்ப இந்த கிராஃப் ஒன்றுதான் இருக்கிறபடியா இது 5th ஆன்சர். ஓகே. Next. The ratio between the maximum height traveled by an object projected with the vertical velocity u from the ground level and the maximum horizontal distance traveled when the object is projected, which is inclined to the horizontal direction with the same velocity u. Right. Right. The ratio between the maximum height traveled by an object projected vertically. இப்ப u ஓட இதன்றன் இப்ப இதுக்குரிய மேக்ஸிமம் ஹைட் ஒன்று இருக்கு. h1 அதுக்கும்
and the maximum horizontal distance travel when the object is projected with the which is inclined to the horizontal direction. இப்ப maximum horizontal distance போகணும். அப்ப எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்? இந்த horizontal distance maximum இருக்கணும்டா 45 ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணினா தான் இந்த இது வந்து மேக்ஸிமமா இருக்கு. ஹொரிசாண்டல் ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமா இருக்கு இல்லையா? அப்ப இதுக்கு இந்த மேக்ஸிமத்துக்கு உள்ள ரேஷியோ தான் கேள்வி. H max over A max. இது ஓகே தானே? ரைட். சேம் வெலாசிட்டி u ஓட இது என்ன? இப்ப என்னன்னு காணணும். இது u ஓட ரியக்குள்ள இவர் மேல போயிட்டு கீழே வர்றார். அப்ப உங்களுக்கு தெரியும் என்னது இங்க ஃபைனல் வெலாசிட்டி 0. சோ இப்படி இங்க எல்லாம் அல்லது டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு ஈக்குவேஷனை போட்டு ஆடலாம். சரி நான் போயிட்டு வர்றதுக்கு போடுவோம். போயிட்டு வர்றதுக்கு போட்டீங்கன்னா s is equal to டைம் தெரியாது. இது போறதுக்கு போடுவோம் v squared is equal to u squared plus 2s போடுவோம். டைம் இல்லாம போடுறது. ஃபைனல் வெலாசிட்டி 0. இனிஷியல் u squared minus 2g h max. விதைங்களோட நீங்க வேண்டா h max is equal to u squared over 2g. இது மேக்ஸிமம் ஆயிட்டு. சோ இங்க r max என்னன்னு வரும்? ஹொரிசாண்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு வரும்னு கேட்டீங்கன்னா ஈக்குவேஷன் 2u squared அல்ல u squared sin 2 theta over g. டேய் ஹொரிசாண்டல் ரேஞ்ச் உரிய ஈக்குவேஷன் இருக்குல்ல u squared sin 2 theta over g. இப்ப u squared sin 2 theta வந்து 90. அப்ப இது u squared by g. இது என்ன? r max. அப்ப இப்ப h max over r max என்ன? இது u squared by 2g. இங்க u squared by g. அப்ப என்ன வரும்? u squared by g கேன்சல் ஆகுது. ரெண்டு கிளறீங்கன்னா half. h max over r max half and on. அப்ப 1:2. Third answer. Okay. Right. Sixth one level. And given below are some of the equipment and materials in physics laboratory. Right. A என்ன சொல்றார்? The set of weights with known values, a test tube with the paper measuring tape attached. Right. Okay. இருக்கட்டும். Now what a பிரவாத்மா கேள்வி என்னன்னு பார்த்துட்டு. So among the above equipment and materials, select the correct option indicating the equipment and materials required for the experiment of finding the density of liquid by using a weighted tube test. Weighted test tube. Yeah. இப்ப so required for the equipment of finding the density of liquid. இப்ப density of liquid இதுன்றதுக்கு so required equipment and materials. அதுக்கு எங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன தெரியும்? என்னண்டு ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்து நீங்க என்ன செய்வீங்க? இது ஒரு டெஸ்ட் டியூப். சோ டெஸ்ட் டியூப் எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் முதல் பார்ப்போம் என்னன்னு. சோ இதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? ஒரு வெயிட்ட போட்டு லெட் ஷாட்ஸ போட்டு ஒரு வெக்ஸ போட்டு இதுல ஒட்டிடுவீங்க. அப்படிதானே?
இத வாட்டருக்குள்ள ஃப்ளோட்டா விட்டுட்டு இதுல ஸ்கேல் ஒட்டி இருக்கு. நீங்க என்ன செய்யணும்? இந்த இமர்ஸ்டா இருக்கிற இந்த லென்த்தை மெஷர் பண்ணுவீங்க. சோ ரெண்டு மெத்தட் இருக்குது. சோ ரெண்டு மெத்தட்ல இது ஃபுல்லா யூனிஃபார்மா இருக்குமா இருந்தால் சோ நீங்கள் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அதாவது வாட்டர் கேம் லிக்விட் கேம் போட்டு இந்த லென்த்தை வச்சுக்கோங்க. டென்சிட்டி ப்ரொபோர்ஷனல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/L போட்டு காணலாம். ஆனா அது யூனிஃபார்மா இருக்கும். இப்ப எங்களுக்கு டியூப் வந்து யூனிஃபார்ம் இல்லையா நீங்க இதுக்கு என்ன செய்யற நீங்கள் இந்த வெயிட்ட மாத்தி மாத்தி சோ கிராபிக்கல் மெத்தடால செய்வீங்க. அப்ப இந்த டியூப் டோட்டல் அந்த வெயிட் டியூப் மேஸ் வந்து எம்என்டா இப்ப என்னது எம் பிளஸ் எம் ஜி இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஒரு வால்யூம் இருக்கும் வி நாட் பிளஸ் இந்த வால்யூம் வந்து ஏ இன்டு எல் ரோஜி. எக்ஸ்பெரிமெண்ட் தெரிஞ்ச நேரம் சரி போயிருவீங்க. இது நான் எழுதி பார்த்து இப்ப எங்களுக்கு என்ன இந்த எம்ஐயும் எல்லையும் மாத்தி மாத்தி எக்ஸ்பெரிமெண்ட் செய்வோம். எம் மாத்த மாத்த எங்களுக்கு எல்லுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும். அதுல இருந்து ரோவை காணுவீங்க கிராஃப கேറി அப்படிதானே. அப்ப ரிக்வயர்ட் ஆபரேட்டர்ஸ் இவ்வளவு போதும். உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் தேவை. இதுக்குள்ள யூனிஃபார்மா சேஞ்ச் பண்றதுக்கு கொஞ்சம் வெயிட் வேணும். டெஸ்ட் டியூப் வேணும். அடுத்து இந்த ஸ்கேல் வேணும். லென்த் மெஷர் பண்றதுக்கு லெட் ஷாட்ஸ் வேணும். இதுல வெக்ஸ போட்டு ஒட்டுவீங்க. அது தேவை. அவ்வளவுதானே. அடுத்தது இதை என்னத்துக்கு வைக்கணும்? ஒரு வெசல் ஒன்றுக்குள்ள வைக்கணும் தானே. அதோட போட்டுருவேன். சரி பாப்போம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஒன் கேக்குறாரு செட் ஆஃப் வெயிட்ஸ் வித் நான் வேல்யூஸ். அப்ப எங்களுக்கு இத சேஞ்ச் பண்றதுக்கு வெயிட்ஸ் தேவைதானே. செட் ஆஃப் வெயிட்ஸ் வேணும். சரி ஏ வந்து கரெக்ட். அடுத்தது the test tube with paper measuring tape attached. Yes. See, stop clock இல்ல, stop watch தேவை இல்ல. எலக்ட்ரானிக் பேலன்ஸ் தேவை இல்லை. வெயிட் தெரிஞ்சது எங்களுக்கு இருக்குதானே. இந்த கேபிட்டல் எங்களுக்கு தேவை இல்லை. அது கான்ஸ்டன்டா தானே வரப்போகுது. அப்ப எங்களுக்கு பேலன்ஸ் தேவை இல்லை. அடுத்த மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ ஸ்கேச் அதையும் தேவையில்லை. ஏரியா எங்களுக்கு அளக்க போறது இல்லை. நாங்க ஏரியா தேவையோ முதல் ஈக்குவேஷன் எடுத்தா தான் தேவை. கிரேடியன் அது எல்லாம் தேவைப்பட்டா தேவைப்பட பாரு. இது என்ன செய்ய உள்ளுக்கு பெருக்கி ஜி போயிடும். ஜி போயிட்டா எம் பிளஸ் எம் இஸ் ஈக்குவல் டு இது உள்ள பெருங்க ஏஎல் இன்டு ரோ மைனஸ் வி நாட் ரோ. இது அங்கால ஒண்ணோட கேபிட்டல் எம் இல்ல, அதை இங்கால ஒண்ணு வாங்க. நீங்க எம் தான் மாத்துவீங்க. சிம்பிள் எம் தான் எக்ஸ் எக்ஸஸ்ல இருக்க போகுது. எல் வந்து y axis. AL rho is equal to இது இங்கால ஒண்ணு தான் m plus v naught. A rho ஆல்ரெடி வெயிட் பண்ணி விடுவீங்க. 1 over A rho into m plus v naught rho over A. அப்ப நாங்கள் இந்த கிரேடியனை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். சோ கிரேடியன்ல என்ன தேவை? cross sectional ஏரியா தேவை. இப்ப இது இந்த cross sectional ஏரியாவை காட்டுறதுக்கு என்ன வேணும்? வெர்னியர் கேலிபர் யூஸ். சோ மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ கேஜா யூஸ் பண்ண போறீங்க. வெர்னியர் கேலிபரை யூஸ் பண்ணு. எது யூஸ் பண்ணும்? மைக்ரோமீட்டர்ல 0.01 லீஸ்ட் கவுண்ட், வெர்னியர்ல 0.1. லீஸ்ட் கவுண்ட் குறைஞ்ச அக்யூரசி கூடும். ஆனாலும் நான் என்ன சொல்றேன், வெர்னியர் கேலிபரை யூஸ் பண்ணுவோம். இது வேணாம். ஏன்? இது இந்த டயமீட்டர் பெருசு. சோ டயமீட்டர் பெருசு என்னபடியா நீங்க இதுல ஒண்ணு வைக்க இந்த அன்வில்ல இதுல ஒண்ணு வைக்கக்குள்ள இது பெருசா இருந்தா டயமீட்டருக்கு நேரா கோயின்சைட் ஆகுதான்னு தெரியாம போய் இது டெஸ்ட் டியூப் பண்ணா இப்ப இதுலயும் முட்டி ஒண்ணு.
ஆனா இங்க டயமீட்டர் இங்க இருக்கும், இவர் இடையில முட்டி ஒண்ணுவார். அப்ப எங்களுக்கு சரியா டயமீட்டர் அளக்கலாமா போயிடும் பெருசா இருந்தா. அப்ப பெருசா இருந்தா எது நல்லது? வெர்னியர் கேலிபர் நல்லது. அடுத்தது tall glass jar filled with water. எஸ், அது தேவை. அப்ப இப்ப எது ஏபிஎஃப்ஜி அப்படி இருக்கும். ஃபிஃப்த் ஆன்சர். இது விளங்குதா? இந்த கேள்வி செய்யறேன்னா என்ன வேணும்? எக்ஸ்பெரிமெண்ட் ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு பிறகு என்னென்னன்றதை யோசிக்கணும். ஓகே. இப்ப கொஸ்டின் நம்பர் 7 என்னவா? A person suffering from a eye defect cannot clearly see the distance less than 1.5 meter. To avoid this error, the type of lens to be used and its focal lengths are correctly stated. என்னவா? Eye defect cannot clearly see the distance less than 1.5 meter. அப்ப 1.5 மீட்டருக்கு உள்ள பார்க்கலாம இருக்கு. அப்படின்னா என்ன? இவருக்கு 1.5 மீட்டருக்கு அங்கால பார்க்கலாம் இல்லோ, இதுக்கு இங்கால பார்க்கலாம்னா என்ன? லாங் சைட். எது ஒழுங்கா தெரியுமோ அதுதான் டிஃபெக்ட். அந்த நேம் எல்லாம் வச்சிருக்கு. அப்ப இது வந்து லாங் சைட் இல்லையா? ரைட். இப்ப இவருக்கு எங்களுக்கு பிரச்சனை அது இல்லை. இப்ப இவர் என்ன செய்யணும்? To avoid this error, the type of lens to be used and its focal length are correctly. இப்ப இதுல ஒரு லென்ஸ் யூஸ் பண்ண போறோம். அப்ப இதுக்கு கிட்ட உள்ளதை பாக்குறதுக்காக சோ 1.5 மீட்டருக்கு உள்ள பாக்குறதுக்கு இல்லையா? இப்ப என்ன செய்யணும்? நீங்க இதுல 25ல இருக்கிற ஆப்ஜெக்ட வச்சா 25 சென்டிமீட்டர் இந்த லென்ஸ் என்ன செய்யும்? ഇതിന്റെ இமேஜ 1.5 மீட்டர் கொண்டு போகும். சோ 1.5 மீட்டர் எவ்வளவு? சோ 150 சென்டிமீட்டர். அப்ப இது இதுல இருக்கிற ஆப்ஜெக்ட் இமேஜ பின்னுக்கு கொண்டு போகுது. சோ பின்னுக்கு கொண்டு போகுதுன்னா மேக்னிஃபைட் இமேஜ். அப்ப இவர் யாரு? கன்வெக்ஸ் லென்ஸ். இனி ஃபோக்கல் லென்த் காணணும். So 1 over b minus 1 over u is equal to 1 over f. Image distance வந்து 150. அது பிளஸ் தான் இந்த சைட். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து 25. ஃபோக்கல் லென்த் காணணும். சோ கன்வெக்ஷன் தெரிஞ்சபடியே மைனஸை போட்டுடலாம். சோ நீங்க 150 எடுத்தீங்கன்னா 1 மைனஸ் அங்க என்ன வரும்? 6. So minus 5 over 150 minus 1. Up f is equal to 30 centimeter. Okay. Up a convex lens, focal length 30 centimeter, third answer. Right. So இதுல என்னண்டா அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் வந்து தெரியல. நானா 2500 எடுக்கிறேன். அது தரணும் இல்ல. Right. Right. 8th question என்ன? The characteristics equation for the displacement from the center of oscillation
for the particle in simple harmonic motion is given below. And x is equal to 0.7 into sine 2 pi by 3 plus 2 pi by 3 t plus pi by 2. Right. The maximum velocity of the particle is. The maximum velocity of the particle in a so உங்களுக்கு தெரியும் இது என்ன ஈக்குவேஷன் சொல்லுங்க பாப்போம். Displacement குறியது x is equal to a sin omega t plus 5. இந்த 5 இனிஷியலா ஒரு ஃபேஸ் இருக்குது. அது சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா a sin omega t ன்னு வரும். அதாவது பார்ட்டிகல் ஸ்டார்டிங் ஃப்ரம் சென்டர் என்றா a sin omega t. இது சென்டர்ல இருந்து ஒரு பாயிண்ட், இது சென்டர் இங்க இருந்து ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்றேன். இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணினா அதுக்கு ஒரு 5 ஒரு ஆங்கிள் வந்துடும். இனிஷியல் ஃபேஸ் ஆங்கிள். ரைட். இப்போ எங்களுக்கு என்ன வேணும்? ஒமேகாவும் ஆம்ப்ளிடியூடும் தான் வேணும். ஆம்ப்ளிடியூட் எவ்வளவு? 0.7 மீட்டர்ஸ். எல்லாம் SI யூனிட்ல இருக்குன்னு எடுப்போம். 0.7 மீட்டர்ஸ். ஒமேகா என்ன? 2 pi by 3. செகண்ட் மைனஸ் 1. அப்ப எங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பீட் தானே கேட்கிறார். A omega. So A வந்து 0.7 into 2 pi by 3 meter per second. Right. இவர் சால்வ் பண்ணிக்க பைக்கு என்ன போடுவான்? 0.7 into 2 by 3 into 22 by 3. 22 by 7. இது 0.1. அப்ப என்ன? 44 into 0.1 4.4 by 3 meter per second. 4.4 by 3 meter per second. Second answer. Right. Ninth question. The pressure of a helium gas container of density 0.3 is 1 into 10 to the power 5 Pascal. So what is the root mean square velocity of the helium gas in the container? Right. இப்போ density தந்திருக்கா. Right. இப்போ என்ன? root mean square speed கேக்குறேன். root of c squared bar. அது உங்களுக்கு தெரியும் root of 3p over o. root of c squared bar என்ன? 3p over o. அப்ப is equal to root of 3 into pressure என்ன? 1 into 10 to the power 5 over density 0.3 is 0.1. அப்ப இது மேல போனா 10 to the power 6. So 1000 meter per second. Root mean square speed 1000 meter per second. Third answer. Okay. Tenth question about and the soap limb is formed on a rectangular wireframe as shown in the figure. The light string which is fixed connected to the two ends P and Q is kept untwisted by a soap limb. So when the Y soap limb is slowly broken, the preparation of the string is best illustrated. Right. இப்ப என்ன செய்தார்?
சோப் பிலிம்ல XY ன்னு மார்க் பண்ணிருக்கேன். இப்ப ஃபுல்லா சோப் பிலிம் இருக்கேங்க, இதுல ஒரு ஸ்ட்ரிங்க போட்டு இது ரெண்டுலயும் பிக்ஸ் பண்ணிருக்கேன். இப்ப இங்க என்ன இருக்கும், போட்டது அப்படியே இருக்கும். ஏன், இங்கால பக்கம் போஸ் இருக்கும், அங்காலையும் இருக்கு, இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கு. சோ ரெண்டு பக்கம் போஸ் இருக்கிறபடியா அது ஈக்குவல் இருக்கு. இப்ப என்ன நடந்துச்சு, இந்த வைய கட் பண்ணிட்டேன். இந்த வைய கட் பண்ணினா என்ன நடக்கும், இந்த பக்கம் போஸ் இருக்காது. அப்ப இந்த பக்கத்து போஸ் இருக்காதுன்னு சொன்னா இவர் இங்கால பிடிச்சு இழுக்கணும். அப்ப இதை இங்கால பிடிச்சு இழுத்தா என்ன நடக்கும்னு சொன்னா இவர் ஒரு சர்க்கிள் பாத்துல வர்ற மாதிரி இப்படி பெண்ட் ஆகும். ஏதோ ஒரு சர்க்கிள் ஒன்று கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி பெண்ட் ஆயிரும். ஏன், எல்லா பக்கத்தாலையும் போர்ஸ் வரும். பட் இது இந்த லென்த் வந்து கிரேட்டர் தான் இந்த லென்த் எல்லாம். அப்ப டைட் ஆக மாட்டேன். டைட் ஆகணும் என்ன செய்யணும், கேர்வா பெண்ட் ஆகுவார். அப்ப இது கேர்வாக என்ன வரும், இப்படி செய்யும். அப்ப சர்க்கிளா வர்ற மாதிரி வந்துடும். அப்ப இது ஆன்சர், செகண்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட். இங்கால பக்கம் போர்ஸ் மட்டும் இருக்க போது, இந்த போர்ஸ் மட்டும் எல்லா பக்கமும் பிடிச்சு கேட்க என்ன நடக்கும், இவர் இங்கால வருவார், ரிசல்டன் போர்ஸ் ஆல இப்படி பெண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், if a uniform solid cylinder is placed on a horizontal rough surface and a horizontal force F is applied to the cylinder at the vertical height of the half the radius from its center. Okay. It rolls without slipping. Then the diagram that correctly shows the magnitude and the direction of frictional force on the cylinder is right. என்ன சொல்லப்படுது, இது ஒரு சிலிண்டர். இது சென்டர். இப்ப சென்டர்ல இருந்து ரேடியஸ் ஹாஃப்ல என்ன செய்யறார், ஒரு ஃபோர்ஸ் ஒன்று அப்ளை. Uniform rod solid cylinder is kept on a horizontal rough surface and the horizontal force F is applied to the cylinder at a vertical height of half the radius of its center. Right. It rolls without slipping. Then the diagram that correctly shows the magnitude and the direction of the frictional force on the cylinders. Right. இப்ப என்னன்னு வரும், it rolls without slipping. So இந்த இடத்துல ஸ்லிப் ஆகாம ரோல் ஆகும். உங்களுக்கு தெரியும், ரோல் ஆகணும்னா என்ன நடந்திருக்கணும், ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இங்க வந்துடும். அப்படித்தானே? ஏன், இப்படி ஒரு ஃபோர்ஸ் வந்தா தான் இதுல ஒரு டோக் ஆக்ட் பண்ணி என்ன செய்யும்,
இல்ல இந்த போஸ் குறைவா இருந்தாலும் டோக் கொண்டு வரும் இல்லையா அந்த பக்கத்தால. இப்ப இவருக்கு ஒரு வெலோசிட்டி இருக்க போகுது, ஆங்குலர் வெலோசிட்டி ஒன்று இருக்க போகுது. சோ இந்த பாயிண்ட்ல ஸ்லிப் ஆகலையா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்புறம் மார்க் பண்ணுவோம். சோ இந்த பாயிண்ட்ல ஸ்லிப் ஆகலையா R omega is equal to V. சோ இது இந்த Vயும் இந்த R omegaவும் ஈக்குவல் இல்லையா? எனி இந்த வெலோசிட்டி இன்க்ரீஸ் ஆனா ஒமேகாவும் இன்க்ரீஸ். இது எப்பவுமே இந்த ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி இந்த வெலோசிட்டி இன்க்ரீஸ் ஆகாம இருந்தா இதுக்கு ஒரு டோக்கன் வந்து இந்த R omegaவும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? இல்லாட்டிக்கு என்ன ஒன்று கூடி இல்லைன்னா ஸ்லிப் ஆகலைங்க. எனக்கு என்ன டவுட்ண்டா, இந்த இடத்துல இந்த இன்ஸ்டன்ட்ல வெலோசிட்டி 0ண்டா அதுல ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். ஏன் அந்த இன்ஸ்டன்ட்ல இந்த வெலோசிட்டி 0 இல்ல. மற்ற கேள்விகள் எல்லாம் எப்படின்னு சொன்னா இந்த ஃபிரிக்ஷனாலதான் இவர் ரோல் ஆகுறவர். பட் இந்த இடத்துல இந்த ஃபோர்ஸால இவர் ரோல் ஆகுறார். இந்த இடத்துல வெலோசிட்டி 0, ரிலேட்டிவ் மோஷன் ஒன்று இல்ல. சோ ரிலேட்டிவ் மோஷன் ஒன்று இல்லை என்றால் இந்த இடத்துல ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்ப நான் இதுக்கு கொடுக்குற ஆன்சர் இது 5th ஆன்சர். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப இந்த வெலோசிட்டி வந்து கிரேட்டர் தான் R omega இருந்தா ஸ்லிப் ஆகும். சோ V பெருசுனா முன்னுக்கு ஸ்லிப் ஆகி ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் பின்னுக்கு வரும். இப்ப R omega கிரேட்டர் தானே இருந்தா இவர் இங்க மூவ் பண்ணுவார். அப்ப ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அங்கால வரும். இது V is equal to R omega. ஸ்லிப் ஆகலைன்னா இந்த இடத்துல வெலோசிட்டி 0. சோ வெலோசிட்டி 0ண்டா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் 0. ஓகே நான் சொல்றது. Right. 12th one பாருங்க. Following are some statements made about astronomical telescope and compound microscope. Right. Telescope microscope compound microscope. Statement A பாருங்க. என்னவா? The diameter of the objective of this telescope has small value related to eyepiece. Right. இப்ப டெலஸ்கோப்ல ஒப்ஜெக்டிவுக்கும் ஐபீஸுக்கும் எஸ் டெலஸ்கோப்ல நார்மலா டயமீட்டர் ஆஃப் த ஒப்ஜெக்டிவ் வந்து பெருசா இருக்கும்.
இவ்வளோ ஏரியாக்குள்ளாலையும் வர்ற ரேஸ என்ன செய்யும்? இங்க கொண்டு வந்து ஒரு சின்ன லென்ஸுக்குள்ளால விளையாட எடுக்கும். அப்ப ஒப்ஜெக்டிவ் டயமீட்டர் பெருசாகும், ஐபீஸ் டயமீட்டர் சின்னதாகவும் இருக்கும் டெலஸ்கோப். அப்ப அது கரெக்டா? Diameter of the objective of telescope has small value, so relative to the eyepiece. No, wrong. Objective சின்ன வேல்யூன்னு சொல்றாரு இல்லையா? Objective has small value relative to the eyepiece. No. So relative to the eyepiece, objective வந்து பெருசு. Objective பெருசா இருக்கும். அப்ப ஸ்டேட்மெண்ட் A வந்து wrong. Correct இல்ல? Right. So relative to the focal length of the eyepiece of microscope, the focal length of the objective is high. என்னவா? So relative to the focal length of eyepiece of microscope, the focal length of the objective is high. Right. இப்ப அதோட கன்சிடர் பண்ணீங்களோ ஐ ஓகே நார்மலா அப்படி இல்ல மைக்ரோஸ்கோப்ல எஃப் நாட் அண்ட் எஃப் ஸ்மால் வேல்யூஸ் ரெண்டுமே சின்ன அதுல எஃப் நாட் இஸ் கிரேட்டர் தேன் எஃப் நோ எஃப் நாட் இஸ் லெஸ் தேன் எஃப் ஆப்ஜெக்டிவ் வந்து குறைவா இருக்கும் ஏன் எப்பதான் ஒப்ஜெக்ட கொண்டு வந்து ஒப்ஜெக்டிவ்க்கு பக்கத்துல வைக்கலாம் டேய் இப்ப எனக்கு இந்த ஒப்ஜெக்ட் எப்படிப்பட்ட ஒப்ஜெக்ட்னு கேட்டீங்களா கண்ணுக்கு தெரியாத அளவு ஒப்ஜெக்ட் சரியான சின்ன அதுல இருந்து வர்ற நம்பர் ஆஃப் ரேஸ் வந்து குறைவு ஆனா இது நான் எஃப்க்கும் 2Fக்கும் இடையில வச்சேன்டா தான் இங்க ரியல் இமேஜ் ஃபார்ம் பண்ணி அதுக்கு வெர்ச்சுவல் இமேஜ் ஒன்று ஃபார்ம் ஆகும் அப்ப இதுக்கு ரியல் இமேஜ் வரணும்டா போக்கஸுக்கும் 2Fக்கும் இடையில வைக்கணும் ஆனா இந்த ஒப்ஜெக்டிவ்க்கு கிட்ட வச்சாதான் அதுல வர்ற முழு ரேஸும் இதுக்குள்ளால போகும் அப்ப எனக்கு கிளியர் இமேஜ் ஃபார்ம் பண்ணலாம் அப்ப ஒப்ஜெக்டிவ்க்கு கிட்ட கொண்டு வரணும் அதே நேரம் போக்கஸுக்கு அங்கால வைக்கணும் அப்ப இந்த போக்கஸ் கிட்ட வந்தா தான் ஆப்ஜெக்ட் கிட்ட வரும் அப்ப போக்கஸ் வந்து குறைவா இருக்கும் ஓகே அப்ப ஒப்ஜெக்டிவ் போக்கல் லென்த் வந்து குறைவா இருக்கணும் ஐபீஸ விட ஓகே ஆனா இங்க அப்படி மாறி டெலஸ்கோப்ல எப்படி ஒப்ஜெக்டிவ் வந்து பெருசா இருக்கும் ஓகே ரெண்டு மாறி இவர் என்ன சொல்லிட்டார் so related to the focal length of eyepiece of microscope the focal length of the objective is high objective high என்று சொல்றார் no C statement C பாருங்க the distance between the lenses is greater when the telescope is in non-normal adjustment than when the telescope is normal adjustment. And distance between the lenses so greater when telescope is in non-normal adjustment than when telescope is in normal adjustment. இப்ப normal adjustmentக்கு எப்படி வரும் டெலஸ்கோப் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இங்க இருந்து வர்ற ரே என்ன செய்யணும் இவருடைய போக்கஸ்ல கன்வெர்ஜ் ஆகும் இது எஃப் நாட் பிறகு இது இவற்ற போக்கஸ்ல இருந்தா வெர்ச்சுவல் இமேஜ் எங்க இன்ஃபினிட்டில வரும் அப்ப நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இது எஃப் நாட் பிளஸ் எஃப் இது நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்ப மற்ற அட்ஜஸ்ட்மெண்ட்ல எப்படி இப்ப நான் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றாருல்ல அதுங்கிறது
உசு எல்லாம் கேட்கிறாரு ரைட், அவர் கேட்கிற மாதிரியே நாங்களும் போவோம். சோ நன் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் இது. சோ இது ஃபைனல் இமேஜ் வந்து 25ல வர்றது, டிஸ்டிங்விஷன்ல வர்றது. அப்ப என்ன வேணும், இது மாறாது. எஃப் நாட் வந்து மாற போறது இல்ல. இவரை கொண்டு வந்து போக்கஸுக்குள்ள வைக்கணும். அவற்றை போக்கஸுக்குள்ள வைக்கணும்டா இது லெஸ் தேன் எஃப், இந்த டிஸ்டன்ஸ் லெஸ் தேன் எஃப். அப்ப இந்த டோட்டல் லென்த் எஃப் நாட் பிளஸ் எஃப் விட குறைவு. அப்ப நன் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல ரெண்டு லென்ஸுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிறத விட குறைவு. ஓகே, நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூட நன் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு குறைவு. எனி ஸ்டேட்மெண்ட் வாசிங்க. The distance between the lenses is greater when telescope is non-normal adjustment than இல்ல, அங்கதான் கூட. நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தானே கூட. அப்ப அதுவும் பிள்ளைதானே. நான் சொல்ற பாயிண்டையும் இதையும் பார்த்துக்கொள்ளுங்க. Right. Statement D. Using a relative law, using a relatively low focal length for the objective of microscope, it reduces the brightness of the final image. Using a relatively low focal length of objective of the microscope reduce the brightness. No, focal length குறைவா இருந்தா தான் brightness கூட்டும். அதான் நீங்க சொன்னேன். So objective and focal length குறைய 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 brightness கூடும். ஏன், இவர் object கிட்ட வர வர கூட ரேஸ் வந்து இந்த objectக்குள்ளால இமேஜ ஃபார்ம் பண்ணும். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு focal length குறையுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு brightness கூடும். இவர் brightness குறையும் சொல்றார். அப்ப இதான் சார் all are incorrect. Fifth answer. Right. 13th question பாருங்க. என்னவா, a point charge is placed at the center of the neutral conducting cell. Consider the following statements made in this regard. இப்ப ஒரு நியூட்ரல் செல்னு சொல்லிட்டார். இந்த சென்டர்ல உள்ளது ஒரு சார்ஜ் வச்சாச்சு. சோ இன்னர் ரேடியஸ் A என்ன வந்திருக்கார், அவுட்டர் ரேடியஸ் B என்ன வந்திருக்கார். The inner surface of the shell is induced with minus Q and its charge density is minus Q over this one. இப்ப இந்த இடத்துல இதுல பிளஸ் Q வச்சு இதுல இன்டியூஸ் பண்ணோம். இன்னர் சர்ஃபேஸ்ல இன்டியூஸ் சார்ஜ் வந்து மைனஸ் Q. அதுல சார்ஜ் டென்சிட்டி என்ன, மைனஸ் Q ஓவர் இந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்ன 4πa². அப்ப அது கரெக்ட் தானே. இன்டியூஸ் சார்ஜ் வந்து மைனஸ் Q, சார்ஜ் டென்சிட்டி சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து minus Q over 4πa². Okay. Statement B. The electric field between the inner and outer surfaces of the shell is uniform. So electric field between inner and outer cell அதுக்குள்ள இருக்காது. அவர் யூனிஃபார்ம் பண்றார் புள்ள. ஃபீல்டே இருக்காது. ஏன், இதுல மைனஸ் Q, சோ வெளியால வந்து பிளஸ் Q, இதுல இருந்து இதுக்கு இருக்கும் இல்லையா, யூனிஃபார்மா இப்படி ரேடியல் டிரெக்ஷன்ல. அப்புறம் இங்கால இருக்கு எல்லாம் ஈக்குவல், நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ஈக்குவல் 8. இப்ப அதுக்குள்ள அப்ப சி ஸ்டடி. No electric field exits outside the cell. No, outside the cell இருக்கும். ஏன், இன்டியூஸ் சார்ஜ் இருக்குமே. அப்ப அதுன்றோம். அப்ப இதுக்கு எது கரெக்ட், only A only, first answer.
ஓகே